மிச்சம் இருக்கும் இன்னும் 4 வருஷமோ இந்த ஆட்சி நீடிக்கணும்னு ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் ஆசைப்படுறாங்களாம். எத்தனை கோஷ்டி இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்னு அமைச்சர்களும் உறுதியோட விட்டு கொடுத்து திட்டங்களை செயல்படுத்துறாங்களாம். குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிஞ்சதும் ஆட்சி மாற்றம் நடக்கும்னு எதிர்கட்சிகள் பரப்புரை செஞ்சாலும் முழுசா 5 வருஷம் இல்லைனாலும் பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் அதிமுக ஆட்சி தான் நீடிக்கணும்னு டெல்லியில நினைக்கிறாங்களாம். சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒன்னா தேர்தல் நடக்க வாய்ப்பு அதிகங்களாம். உள்ளாட்சி தேர்தலில் பலத்தை காட்ட முடியல, ஆர்கே நகர்ல சாம்பிள் கூட பார்க்க முடியல. அதனால சட்டமன்ற புது தேர்தலை சீக்கிரம் கொண்டு வர சட்டப்பூர்வ நடவடிக்கை என்ன இருக்குதுன்னு எதிர்கட்சியான திமுக சுத்தி வருதான். ஒட்டுமொத்தமா ராஜினாமா செஞ்ச என்ன ஆகும்னு சட்ட நிபுணர்கள் சிலர் இறுதிக்கட்ட முடிவு பத்தி ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். ஐயா, சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒன்னா தேர்தல் வரட்டும், அது வரைக்கும் உள்ளாட்சியும் தள்ளி போகட்டும். அப்புறமா பிரபல திரைப்பட நடிகைகள், முன்னாள் இந்நாள் IAS IPS அதிகாரிகள், இன்னும் பல சமூக பிரபலங்கள் துணையோட ஆட்சியை பிடிக்காமனு டெக்னாலஜி துணையோட ஒரு டீம் தீவிரமா களத்தில் இருக்குதான். எப்போ வேணா என்ன வேணா நடக்கலாமா, இதெல்லாம் நாங்களா சொல்லுதோம், வேலையில பேசிக்கிட்டு தாங்க ஐயா.